வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர் பணியிருக்கு. வில்லேஜ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 மதிப்பெண் வைப்பாங்க. அந்த 30 மதிப்பெண் வந்து எழுத்துத் தேர்வு நடத்தும். அந்த எழுத்துத் தேர்வுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி தேர்ச்சி பண்றது? எப்படி வந்து கொஸ்டின் அட்டெண்ட் பண்றது? எந்த மாரி கொஸ்டின்லாம் கேட்பான்? நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃப்யூஷன்லயே இருப்பீங்க. இது நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா இந்த வீடியோ பத்தி நம்ம போட்டுட்ருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரை பண்ணும்போது இந்த மாரி கொஸ்டின்லாம் கிடைக்காதனால எனக்கு வந்து ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்ப்ஃபுல் பண்ணணும். நம்ம எல்லாம் கிடைக்கலனாலும் மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ. நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறனா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லிக் கொடுத்தால் முடிவு வந்து சார் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 50 கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அது 50 கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 25 வந்து இன்னைக்கு பார்த்துரலாம். மறுபடியும் 25 வந்து அடுத்த நாள் பார்க்கலாம். இத வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியா இருக்கிற மாரி தான் இருக்கும். டக்குனு வந்து அந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்காது. அது வந்து என்னன்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கிராம சபையில் யார் கலந்து கொள்வார்? அப்படின்ற விஷயத்த வந்து கேட்டிருக்காங்க. கிராம சபையில வந்து யார் கலந்து கொள்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு மேற்பட்ட மக்கள்ல அரசு ஊழியர்கள், தலைவர்கள், 21 வயசுக்கு மேற்பட்டவர்கள். அப்ப இதில யார் கலந்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18 வயசு மேற்பட்ட எல்லா அனைவரும் இதில வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. கிராம உதவியாளர் யாருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றுவார்? அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில வந்து கலெக்டரா, கிராம நிர்வாக அலுவலரா, பஞ்சாயத்து தலைவரா, எம்.எல்.ஏவான்னு கேட்டிருக்காங்க. இதில வந்து நம்ம வந்து கிராம உதவியாளர் வந்து பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலர் (வி.ஓ) கீழ தான் நம்ம வந்து வேலை செய்வோம். அது வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து பி ஆன்சர் இதுக்கு. அடுத்தது நில அளவை செய்பவர் யார்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலெக்டரா, வி.ஓவா, சர்வேயரா, எழுத்தாளரான்னு கேட்டிருக்காங்க. நிலத்த வந்து அளக்குறாங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயர். சர்வேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அளப்பாங்க. இதுக்கு வந்து சி ஓட ஆன்சரு. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பஞ்சாயத்து வந்து யாரால் நடத்தப்படுவார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பஞ்சாயத்து வந்து யாரால் நடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களால தான் நடத்தப்படுகிறது. இது கேள்வி கேட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான். அடுத்தது வி.ஓ அலுவலகம் நேரம். இது வந்து கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா வந்து இது வந்து நீங்க வந்து பயணி வந்து பணியாற்றும்போது எத்தன மணி நேரம்னு தெரியாம இருக்கும் ஒரு சில பேருக்கு. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஆஃபீஸ்ல வந்து காலை 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆஃபீஸ் திறந்திருக்கணும். அதே மாரி மத்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 24 7ல வந்து வொர்க் பண்ணணும். ஏன்னா வந்து திடீர்னு வந்து நைட்ல எதனா பிரச்சனை, ஏதோ ஒரு இது இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து முன்னாடி போகணும். ஆனா பட் வந்து 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீங்க வந்து இருக்கணும். இது மத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கலெக்டரின் முக்கிய பணி என்ன? அப்டின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, வருவாய் நிர்வாகம். வருவாய் நிர்வாகம் தான் பண்ணுவாங்க. கலெக்டரோட முக்கிய பணி யாருன்னா, வருவாய் நிர்வாகம். கல்வி, சாலை அமைத்தல், காவல்துறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீ ஈஸியா தெரிஞ்சிரும். வருவாய் நிர்வாகத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்டரோட பணி. தாசில்தாருக்கு மேலான அதிகாரி யார்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கலெக்டர், எம்பி, விஓ, எம்எல்ஏ இருக்கு. கலெக்டருக்கு வந்து தாசில்தாருக்கு மேல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்டரு. கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ ஆன்சரு. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவர் எவ்வளவு ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 5 வருஷம். இது வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். 5 வருஷம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் நடக்கும். உள்ளாட்சி இது நடக்கும் இல்லையா? அது வந்து பி ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க. நில வரி யாரிடம் செலுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஓ கிட்ட தான் வந்து நில வரி வந்து செலுத்துவாங்க. ஆப்ஷன் வந்து ஏ தான். அடுத்தது வந்து 10வது கொஸ்டின். வாக்காளர் அட்டை எப்போது தேவை? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் தான் வந்து தேவைப்படுது. மத்தது 2த்துல வந்து தேவைப்படாது இது. தேர்தலுக்கு தான் மட்டும் தேவைப்படுது. நில வரி செலுத்தும் கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 31. ஏன்னா வந்து அந்த பினான்சியல் இயர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது முடியிறது வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 31. அது பி ஆன்சரு. அதே மாரி சிட்டா மற்றும் அடங்கல் யாரால் பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலர். இது 2மே ஒண்ணே தான். விஓஓ, கிராம நிர்வாக அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா, 2மே ஒரே ஆன்சர் தான். அதுக்கப்புறம் விலாசம் மற்றும் சான்றிதழ் யாரிடம் கிடைக்கும்? அது வந்து பார்த்தீங்கன்னா, விஓ கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா, விலாச சான்றிதழ் கிடைக்கும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க இல்லையா? அது விலாசம், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட் இந்த மாரி சர்டிஃபிகேட் எல்லாமே விஏ கிட்ட தான் கிடைக்கும். ஒரு சிலது வந்து கலெக்டர் கிட்டயும் கிடைக்கலாம். விஏ கிட்டயும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1994ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து சட்டம் கொண்டு வரப்பட்டது. வருவாய்த்துறையின் முக்கிய பணி என்ன? அப்படின்னு கேட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நில வரி வசூல். இது வந்து வருவாய்த்துறையில வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து வருவாய் எதில வருதோ, அது வந்து நில வரி வந்து வசூல் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அதே மாரி ஆர்டிஓ என்பது விரிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னான்னு கேட்டிருக்காங்க. வருவாய் கோட்டார் அலுவலர். வருவாய் கோட்ட அலுவலர். தாசில்தார் வந்து அலுவலகம் எங்க உள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
தாசில் அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா, தாலுக்கா அலுவலகத்துல தான் வந்து இருக்கும். இப்போ வந்து ஒரு மாவட்டத்துக்கு வந்து 4 தாலுக்கு, 5 தாலுக்கா இருக்கும். அதில வந்து தாலுக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாசில்தார் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சப் கலெக்டர் அந்த கோட்டாட்சியர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சியர் இருப்பாங்க. நிர்வாக அலுவலருக்கு உதவுபவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராம உதவியாளர். விஓக்கு வந்து அசிஸ்டன்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. கிராம உதவியாளர். அது பஞ்சாயத்து எழுத்தாளர், வருவாய் ஆய்வாளர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஐன்னு வரும். பிடிஓ ஆஃபீஸ் இது. இதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டு வரி வசூலிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து அலுவலர். அது வந்து இப்போ வில்லேஜ் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு வரி வசூலிப்பவரு. பிறப்பு, இறப்புச் சான்றிதழ் யாரிடம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறப்பு, இறப்புச் சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து அலுவலகம் தான் வந்து பதிவு பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ சமீப காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இறப்புச் சான்றிதழ் வந்து விஓ வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்றாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வருகை பதிவேடு வந்து பஞ்சாயத்து அலுவலகம் இருந்துச்சு. இப்போ வந்து விஓ வந்து அது ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில எத்தனை மாவட்டங்கள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, 38 மாவட்டங்களா தமிழ்நாட்டில வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பட்டா சிட்டா எதற்காக பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நில உரிமை. இந்த நிலம் வந்து யாருக்குன்னு அப்படின்றது உரிமைய வந்து கொண்டாடுறதுக்காக மட்டும் தான் வந்து பட்டா சிட்டா வந்து தேவைப்படுது. அதுக்கப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும் அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் தான் வந்து வாக்காளர் இது. அதுக்கப்புறம் கலெக்டருக்கு உதவும் அதிகாரி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிஓ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்டருக்கு வந்து உதவி அதிகாரி. ஏன்னா கலெக்டர் கீழ தான் மத்த டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒரு ரொம்ப லிங்க்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஓ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லிங்க்ல இருப்பாங்க. கிராம சபை கூட்டம் எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 15, ஜனவரி 26, மே 1, ஜனவரி 1, அக்டோபர் 2 இந்த தேதியில வந்து பார்த்தீங்கன்னா, கிராம சபை கூட்டம் வந்து நடக்குது. இது வந்து நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.